தொடட்டும் ஆண்டவரே. Lord, this is the most important time. We pray, Lord, that you will minister, talk, speak to each one, Lord. விசுவாச ஜீவியத்தை குறித்து பேசும் ஆண்டவரே. அப்படியாக இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். என்னுடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் பேசும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். சற்று முன்பு நீங்கள் இந்த திரையில் சில பாடல்கள் எழுத்தெல்லாம் பார்த்தீங்க. இப்படி வித்தியாசமாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஒருவேளை அங்கேருந்து பார்க்க முடியாது, நான் அப்போ தான் கவனித்தேன். இது ஒரு பிரதர் நமக்கு நம்மளுடைய சபைக்கு அதாவது கொடுத்துருக்கிறாரு, கொடுத்தாரு. இதோட தொகை பெரிய தொகை. ஆனாலும் கூட அந்த சகோதரர் சபைக்காக செய்யணும்னு ஒரு வாஞ்சை. அந்த சகோதரர் அநேக காரியங்கள் செய்திருக்கிறாரு. அவங்க ஒரு டீமாக வேலை செய்கிறாங்க. அப்படியாக இது நமக்கு சபைக்கு கொடுத்ததுனால கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒரு காரியத்தையும் பார்ப்பார்கள், பார்த்துட்டு போய் நம்மெல்லாம் அப்படி தானே இருக்கிறோம். ஒரு காரியத்தையும் பார்க்கணும். இந்த கேண்டலை நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல கேண்டல் ஸ்டாண்ட் நான் கொடுக்குறேன்னு ஒரு சகோதரர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட நம்ம இந்த ஆரம்பமாக இந்த சின்ன கண்ணாடி கிளாஸ் இது வச்சு செஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும்னு அப்படியே விட்டு போக போக நம்ம பார்ப்போம். சில காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது உடனே செய்கிறது நல்லது. ஏன்னா இது நம்மளுடைய ஆலயம், நம்மளுடைய சபை, அப்படி தானே. ஆனாலும் கூட சபை, பிசிசி எல்லாம் சேர்ந்து இந்த ஹோல் இந்த பிஏ சிஸ்டம், அதாவது ஒளிபெருக்கி இந்த காரியங்கள் எல்லாம் புதிதாக செய்யணும்னு ஒரு எடுத்துருக்கிறேன். ஆனாலும் இன்னும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட தான் இருப்போம்னு நான் நம்பி கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இந்த பொருட்கள் எல்லாம் மறுபடியும் வேறு இடத்துல பாவிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தோடு தான் நம்ம செஞ்சு கொண்டு வரோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் the brother and the team who has donated this special projector. பிறகு தேவனுடைய செய்திக்கு நம்ம கடந்து போகிற வேலையிலையும் கூட கர்த்தர் தாமே நம்மளோடு பல காரியங்களை பேசும்படியும் ஆண்டவரோடு கூட நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு படித்த பகுதியிலிருந்து ஒரு காரியம் பார்க்கலாம் என்று விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய விருப்பம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து அவர் இருந்த நாட்களில் செய்த அற்புதத்தை நம்ம வேதத்தில் படிக்கிறோம்ல. அவர் போகிறாரு. நேற்றுக்கு நம்ம கேட்கும்போது குஷ்டரோகி லெப்பர்ஸ் வந்தார்கள். வரும்போது ஆண்டவர் அப்படியே போட்டு சொன்னார். அவங்களுக்கு அந்த குஷ்டரோகம் மாறிட்டுன்னு நம்ம பார்க்குறோம். நமக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கும் போது நம்மளும் செய்யணும்னு அந்த வாஞ்சை இருக்கும். அங்கே பேதுருவுடைய மாமியார் அப்படி பார்க்குறாரு. அவங்களுக்கு தலைவலியாக இருக்குன்னு சொன்னார். அப்படியே கை வைக்கிறாரு. தலைவலி உடனே போயிட்டு அவங்க எந்திரிச்சு உடனே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பல வியாதிகள் அப்படியே சுகம் கொடுத்தாரு. அப்போ இந்த ஒரு தடவை ஒருத்தன் கேட்டான், நீங்கள் வரி பணம் டேக்ஸ் கட்டலையா அப்படின்னு கேட்டார். அது சொன்னால் இந்த கடலில் போய் இந்த மீன் எடு, இந்த ஒரு மீன் வரும், அந்த மீன் எடு, அது வாயில் இருக்கும், அதில் தான் இருக்கு என்னுடைய பணம், எனக்கும் என்னுடைய உடன் ஊழியக்காரருக்கும் சேர்த்து விடுத்துக்கோன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளும் செய்யணும், நம்ம செய்தால் நல்லா இருக்குமே. இந்த மாதிரி காரியத்தை நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒருத்தர்கிட்ட போய் ஜோம் பண்ணோன்னே அவங்க நல்லா எடுத்து அந்த டியூப்லாம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது இது ஆண்டவர் செய்தார். இது நமக்கு உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விசுவாசம், நமக்கு வேணும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ பிள்ளைகள்லாம் படிக்க போகிறாங்க. இந்த வாரத்தில் அடுத்த வாரங்கள்லாம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்குது. ஆண்டவர் அந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் தொட்டாரில் எல்லாமே A+ மேலேயே கிடைக்கிது, A* மேலேயே கிடைச்சிது. அப்படி செஞ்சால் எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நடக்குதுன்னு. பிற்பாடு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதை விட பெரிய காரியங்கள் இந்த நாட்களிலேயே செய்ய இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்வதை பார்க்கிறோம் அதிகமாக செய்வான் என்று சொல்லப்பட்டதால் நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும்.
அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு தான் சரி, அது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் இது சரின்னு அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அது நம்ம இழந்து போயிட்டோம். சரி, நமக்குள்ள இந்த விருப்பம், இந்த காரியம், இந்த விசுவாசம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கு, இந்த மாதிரி காரியம் நமக்கு மட்டும் இல்லை, அந்த நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு கூட அவங்களுக்கு அதே தான் இருந்துச்சு. ஆண்டவரே, நீ செய்யற மாதிரி ஏன் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க. நமக்கு இருக்கிற அந்த பாரம், நமக்குள்ள அந்த வேண்டுதல், நமக்குள்ள அந்த ஆசை, விருப்பங்கள் அப்படி நடக்கணும், இயேசுவின் நாமத்தில் போகும்போதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம், விருப்பப்படுறோம். அதே பிரச்சனை தான் யாருக்கு? அப்போஸ்தலருக்கு இருந்தது. அவங்களும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்லிட்டு, ஏன் நாங்கள் செஞ்சால் நடக்க மாட்டேது, நீங்கள் செஞ்சால் நடக்குதுன்னு கேட்டாங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு நான் ஆரம்பிக்கும் போது விசுவாசத்தை குறித்து சொல்கிறேன். அதுக்கு நான் அடிப்படையாக சொன்ன காரியத்தை புரிஞ்சுக்கிங்க. ஆண்டவர் செய்த அற்புதம் இன்றைக்கு நிறைவேறுகிறது, சபையிலே நிறைவேறுகிறது. அதனால் ஒரு சபையில் இருக்கணும், பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், பாஸ்டரோடு இணைந்து இருக்கணும், சபையோடு இணைந்து இருக்கணும். ஒரு காரியம்னா பாஸ்டருக்கு தெரியப்படுத்தணும், அவர் ஊழியக்காரர்களை அனுப்புவார், போய் ஜெபம் பண்ணணும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், அது நடந்து கொண்டே தான் இருக்கணும். இதுதான் இந்த சபையோடைய ஒழுங்கு. அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி நடக்கணும். ஆனாலும் கூட இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன? இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கேட்டாங்கன்னா, ஏன் ஆண்டவரே நாங்களும் செய்ய முடியலையா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு 17வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரம். I am looking at Luke chapter 17. 17வது அதிகாரம். மத்தேயு, not Luke, மத்தேயு 17வது அதிகாரத்திலே சீஷர்கள் அப்படி கேட்டார்கள் என்று ஒரு பங்கு இருக்கிறது, நம்ம கவனிக்க போகிறோம். அதனால் கூட அந்த பகுதிக்கு பின்வரும் முந்தின நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுகிறேன். ஒரு தகப்பன், அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் அவனுக்கு இருந்த இழுப்பு வியாதி. அந்த இழுப்பு வியாதி என்ன, அடிக்கடி இவனை கொண்டு போய் தண்ணீரில் தள்ளி விட்டுரும். இந்த பீச்சு ஓரமான என்ன அப்படியே குதிக்கணும்னு அந்த மாதிரி ஒரு காரியம். அல்லது அவனுக்கு இன்னொரு காரியமும் இருக்கிறது, எங்கேயாவது நெருப்பெல்லாம் இருந்தாலும் கூட அந்த நெருப்பில் போய் விழுகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் அவனுக்கு இந்த வியாதியாக இருந்தது. அதோடு அவனுக்கு இழுப்பு வரும். அவன் அப்படியாக இழுப்பு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னா, அந்த பையனை கூட்டிக்கிட்டு இயேசுவை தேடி வர்றாரு. பாருங்க, இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவங்க பின்னால தான் நிற்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க நம்பிக்கை இல்லைன்னு இல்லை. நம்ம ஜெபம் பண்ணோம்னா உடனே வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இதெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பின்னால் நிற்கிறது, தயங்கி நிற்கிறாங்க. ஒருவேளை அவங்க நினச்சிக்கலாம், ஒருவேளை நான் இதுக்கெல்லாம் தகுதியா, நான் பரிசுத்தமா, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பல விதம். அல்லது நான் இங்கிட்டு போனேன்னா நம்ம வணங்குற தேவர்கள் போச்சுப்பாங்களோ, அப்படி அந்த மாதிரிலாம் பல மாதிரியான சிந்தனைகள் இருக்குது. பேப்டிசம் கிளாஸில் பேசும்போது இதெல்லாம் தெரியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி பேப்டிசம் கிளாஸ் நடத்தும்போது இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த எக்ஸடஸ் யாத்திராகம்ல எப்படி நம்ம ஆண்டவர் வழி திறக்கிறார், எங்க இந்த வனாந்தரத்தில் இல்லை, இந்த செங்கடல் அதை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க வைக்கிறாரு. பார்வோன் துரத்திக்கிட்டு வர்றான். பார்த்தீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, ரைட்டு. இந்த செங்கடல் திறந்துச்சு, இவங்க நடந்து போகிறாங்க. பார்வோன் பெரிய படையோடு வர்றான், அவன் துரத்திக்கிட்டு வர்றான்னு சொன்னோட இவங்க என்னுடைய கிளாஸில் இருந்து இதை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பின்னால் துரத்திக்கிட்டே வர்றான்னு சொன்னேன். பாருங்க, அவன் ஞானஸ்தானத்துலேருந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒருவேளை நான் ஒப்பு கொடுத்து இங்கே போனோம்னா என்னை துரத்துறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்களோன்னு சொல்லி பேப்டிசம் எடுக்காமல் விட்டுட்டாங்க. சமயத்தில் நம்ம எல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லும்போது அவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? நம்மளை யாரும் துரத்த முடியாது. ஒரு திருடன் துரத்துவான், நின்று சொல்ல நிற்கணும். ஏன்னா அந்த மாதிரி வல்லம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு.
அந்த மாதிரி வல்லமை நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் அவன் துரத்துனா நம்ம அவனுக்கு மேல வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் நம்மளுடைய சிந்தை, உலகப்புறமான இதுதான் நம்மளுடைய டீச்சிங்கா இருக்கு. ஒரு நாய் துரத்துச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு பிரசங்கம் கொடுக்குறாங்கல்ல, ட்ரை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ண ஆண்டவர் சொல்றாரு மல்கியால, டெஸ்ட் அண்ட் சீ. ஒரு வார்த்தை, என்னை சோதித்து பாருங்க. டெஸ்ட் அண்ட் அது பண விஷயமாக தான் இருக்கும், தசம பாகத்தை இருந்தாலும் டெஸ்ட் அண்ட் சீன்னு சொல்றேன். சரி, அப்ப இந்த தகப்ப மாதிரி கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்றாரு, சீஷர் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அங்க மலையில இருக்காரு, இன்னும் கீழே இறங்கல. அவர் அங்க அந்த மேல மலையில வந்து அவர் உருமாற்று அந்த காரியத்தில் இருந்துட்டு அவர் மெதுவாக கீழே இறங்கி வர்றாரு. இந்த தகப்பனுக்கு ரொம்ப கொஞ்சம் பதட்டமா போயிட்டீங்க, அப்படி இருக்கிறானே, அவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். சரி, அவரு இல்லையே அப்படின்னு சொல்லி சீஷர்கள்ட்ட போறாரு. சீஷர்கள்ட்ட போய் சீஷர்கள் ஜெபம் பண்றார்கள், சத்தம் போடுறார்கள், இயேசு கிறிஸ்து செஞ்சது மாதிரியே செய்கிறார்கள். ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் இந்த தகப்பன் வந்து பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து வர்றது. போய் கேட்குறாரு, ஆண்டவரே, என் மகனுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, நான் உங்கள் சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதே நான் பார்க்குறோம். அப்புறம் அவர் சொன்ன பிற்பாடு இயேசு கிறிஸ்து சரி அவனை குணமாக்கிட்டார். யாரு? அந்த பையனை குணமாக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்ட பிற்பாடு இப்போ என்ன நடந்தது என்றால், இப்போ சீஷர்கள் வர்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 19, 17, 19 இதே கேள்வி தான், நம்ம கேட்ட கேள்வி தான் அவனுங்க வந்து கேட்கிறாரு, அவர்கள் வந்து கேட்கிறாரு. எப்படின்னா வாசிப்போம். அதான் கேள்வி அவர்களுக்கு. ஏன் நாங்க துரத்த விடல, தனியா ரகசியமா, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி ரகசியமா வந்து கேட்குறாங்க. ஏன் ஆண்டவரே, நாங்க செஞ்சா இது நடக்கல, நாங்க எப்படி செஞ்சோம்னு உங்களுக்கு தெரியுங்களா ஆண்டவரே? அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிட்டு, நாங்க நீங்க செஞ்ச மாதிரி தான் நாங்களும் செஞ்சோம், அதே வார்த்தையை தான் பயன்படுத்தணும், நம்ம இயேசுவின் நாமத்தில் சொல்றோம், அதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும், அதே வார்த்தைகளை கோர்த்து சொன்னேன், கை வச்சு ஜெபம் பண்ணீங்க நீங்க, அதே தான் நான் சொன்னேன், அதட்டி ஜெபம் பண்ணோம், அப்படிதான் செஞ்சோம், நாங்க எல்லாம் இதெல்லாம் செஞ்சோம். ஆனா ஏன் ஆண்டவரே நீங்க செய்யும்போது நடக்குது, நாங்க செய்யும்போது நடக்கலேன்னு என்று சீஷர்கள் கேட்டாங்க. இதுதானே சரியான ஒரு கேள்வி, நான் கேட்கணும். சரி, நம்மெல்லாம் ஒரு காரியத்தை யோசனை பண்ணணும். நம்ம ஜெபிக்கும் போது ஒரு காரியம் நடக்கலைன்னா இந்த சீஷர்கள் மாதிரி ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இன்னும் நடக்கலை கேட்கணும். ஆண்டவர் செய்யும் போது அவர் செய்வார்னு விடக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, உடனே கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் நடக்கலைன்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். அது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, வந்தா என்ன, வராட்டி என்ன, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அப்படியே அப்புறம் கடைசியில் ஒன்று நினைக்கிது, ஆண்டவர் சித்தம் போல அப்படின்னு விட்டுருவோம். அப்படி இல்லை. இந்த வேதத்தை பார்க்கும் போது நடக்கலை, உடனே வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் நடக்கல, ஏதாவது எங்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு தானே வர்றாரு சீஷர்களுக்கு சொல்ல. அப்படிதான் இருக்கணும் நம்ம. We have to ask why it is not taking place in my life, in my finances, என்னுடைய ஹெல்த்ல ஏன் இன்னும் நடக்கல, இது கேட்கணும். அதான் சீஷர்கள் கேட்டா, சில டீச்சிங் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கவே கூடாது. We cannot ask God, அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இங்க பார்க்குறோம், சீஷர்கள் வந்து நேராக கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம கவனிக்க போற காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சியா இருக்குது, ஏன் எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாரு என்றால், அந்த கேள்வி கேட்கும்போது வசனத்தை வாசிப்போமாக. அடுத்தது எல்லாரும் ஒன்னா வாசிப்போம், வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுத்துடைய அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடவிட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் வராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அவங்க வந்து பெரிய கேள்வி கேட்டாங்க, ஏன் எங்களால் முடியல. அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ ஆண்டவர் பெரிய காரியங்கள் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு.
உடனே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்றால், உங்களுக்கு விசுவாசம் இல்லை. உங்களுக்கு விசுவாசம், பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபம் பண்ணுறீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் அங்கே கீழே எல்லாம் இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு இருக்குது. இதெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? யூ காட் நோ ஃபெய்த். ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க. அதனால தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்? இந்த சீஷர்களுக்கு கேட்டால் எப்படி இருக்கும்? சீஷர்கள் இவரோடு கூட ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார்கள். ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் இல்லை அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, டாப் 3% இல்லை, கூடவே இருக்கக்கூடியவங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு, உலகம் முழுவதும் அவங்கள பற்றி தான், சீஷர்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உருவாக்கின சீஷர்களை பற்றி நம்ம இங்கே போர்டில் போட்டிருக்கோம், சீஷர்களை உருவாக்கும் சபை. இப்போ அடுத்தது நான் சேர்த்துக்கிட்டேன், சீஷர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சீஷர்களாக உருவாக்கப்பட்டோம். கடந்த எத்தனை வருஷம்? 50 வருஷமாக நம்மெல்லாம் சீஷர்களாக தான் இருக்கிறோம். அடுத்தது இந்த வருஷம் 51வது வருஷத்துல என்ன தெரியுமா? நாம் சீஷர்களை உருவாக்க, மற்ற சீஷர்களை உருவாக்க. அதுக்குதான் நம்ம ஜெபம் பண்றோம். 5 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. 5 பேர் இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. 3 பேரோடு தொடர்பு கொள்ளுங்க. ஒருவனை சபைக்கு கொண்டு வாங்க, அவனை சீஷனாக உருவாக்கணும். இதுதான் நம்மளுடைய சபையோடைய முக்கியமான காரியம். நம்ம சபைக்கு வந்த வேலை தான் செய்யணும். நம்ம வந்துட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி போறதா இருந்தா அதுவும் பரவாயில்ல தான், ஆனா அது முழுமை இல்லை. இட்ஸ் நாட் கம்ப்ளீட். நான் சர்ச்சுக்கு வருவேன், இந்த செர்மனை கேட்பேன், எல்லாத்திலையும் பங்கு பெறுவேன், கம்யூனியன்ல பங்கு பெறுவேன், அது எனக்கு போதும்னு சொன்னா ஓகே, அதுக்கு நான் வராதீங்கன்னு சொல்லிட மாட்டேன். ஏன்னா பக்கத்துலேயே நிறைய சர்ச் இருக்கு. ரைட், அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் கம்ப்ளீட். அது முழுமை இல்லை, அது ஒரு பகுதி தான். இப்போ ஒரு காசுக்கு 2 பகுதி இருக்கிற மாதிரி ஒரு பகுதி தான். ஆனால் முழுமையாக நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும், சீஷர்களாக உருவாக. இப்ப இந்த சீஷர்களை பற்றி சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லைங்கிறாரு. அப்ப இந்த சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்க கூட இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும் நாங்க உங்க கூட. நீங்க எப்படி ஆண்டவர் சொல்லும் போது எனக்கு விசுவாசம் இல்லை, நான் இதை சொல்ல கொஞ்சம் பயப்படுவேன் தெரியுமா? Your prayer not answered because of your unbelief னு சொன்னா, பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர் நான் எப்படிலாம் ஜெபம் பண்றேன்னு தெரியுமா? You mean to say I don't know how to pray? அவர் ஆண்டவர் சொல்றார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தா, அந்த கடுகு இல்லையா ஆண்டவர் என்கிட்ட? அந்த சின்ன விசுவாசம் என்கிட்ட இல்லையா? கடுகு எங்க சாம்பார்ல போடுறோம்ல அந்த மாதிரி கடுகு தானே. ஆனா அது இஸ்ரேல்ல போய் பார்த்தா அது வேற மாதிரியா இருக்கும், பறக்கும்னு சொல்றாங்க. அதையும் கையில கொடுத்தா அந்த டூர் கைட் போட்டு இதுதான் நான் நினைச்சேன். ஆனா பேப்பர் மாதிரி பறக்கும். சரி பரவாயில்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த கடுகு அளவு எனக்கு இல்லையா? என்ன 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 பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? நான் எவ்வளவு ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கு. You mean to say I don't have the seed of faith, the little mustard seed? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஆனா கேட்க மாட்டாங்க, மனசுல நினைச்சுக்கோங்க. கேட்க மாட்டாங்க, மனசுல நினைச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வளரும். ஓகே, நம்ம எல்லாம் வளர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அடுத்து சொல்றாரு, கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து அகன்று போங்கன்னு சொன்னா, அல்லது இந்த மரம் இருக்கு, காட்டுத்திரி மரம், காட்டுத்திரி மரம் எப்படின்னா, அந்த காட்டுத்திரி மரம் பார்த்து அதோடைய வேறு உள்ளார போகும், அடியில போயிட்டு அந்த வேறு அப்படியே வெளியாகும், அங்கங்க வெளியாகி. அப்ப அதுல பார்க்கலாம் வேரெல்லாம் வெளியாகும். அந்த மரத்தை கொடுக்க முடியுமா? உள்ள ஒரு வேர் இருந்து இறங்குனா அப்படியே ஏதாச்சும் பிடிக்கலாம். ஆனா இந்த வேறு கீழே போய் பல வேர்களாகி அப்படியே வெளியாகி இங்க நிக்குது. எங்க? அந்த பூமியில நிக்குது, அதை எடுக்க முடியாது. அந்த மரத்தை பார்த்து நீ என்ன பிடுங்கி நீ அதோட எழுந்து கடல்ல போய் விழுன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். என்ன எப்போ உனக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தா அது நடக்கும்னு சொல்லப்பட்டது. அப்ப இங்க ஆண்டவர் நம்மளுடைய ஜெபம் ஏன் பதிலளிக்கப்படவில்லை என்று கிளியரா சொல்றாரு. Because of your unbelief.
உன் விசுவாசம் குறைந்திருக்கு, நீ விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு நம்ம தொடர்பு கொள்வது எப்படி என்றால் வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும். நம்பிக்கை, உறுதி, விசுவாசத்தோடு தான் ஆண்டவரோடு கூட நம்ம பேச வேண்டும், ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். we have to communicate, we can only communicate with God through faith and speaking. அதான் நம்ம பார்க்கணும். இதுதான் ஆவிக்குரிய ரீதியிலே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ரீதியிலே நம்ம செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்ப எனக்கு எப்படி இந்த விசுவாசம் எப்படி எனக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடுகளவு விசுவாசம் என்ன, இப்ப இந்த கடுகளவை பத்தி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்ம பார்ப்போம். எபிரேயர் 11:6 வாசிப்போமாக. 11:6 எபிரேயர் 11. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. இப்ப என்ன சொல்ற ஆண்டவர் சொன்னாரு, without faith it is impossible to please God னு சொல்ற. without faith it's impossible to please God. அப்படின்னா நீ என்ன திருப்தி படுத்த முடியாட்டி, நீ என்ன திருப்தி எப்படி படுத்தணும்னா உனக்கு விசுவாசம் வேணும். உனக்கு விசுவாசம் இல்லாட்டினா என்ன திருப்தி பட முடியாது. அதனால நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. if I am not pleased I will not do anything. It is impossible to please God without faith. அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் இல்லாம faith இல்லாம ஜெபம் பண்ணா you are not pleasing God. So nothing will happen. Nothing will happen. கேட்கணும், ஆண்டவரே ஒரு வருஷம் ஜெபம் பண்றேன், 6 மாசம் ஜெபம் பண்றேன், என்ன ஆண்டவரே என் ஜெபத்தை மாற்றணுமா எப்படி, அல்லது என்னுடைய விசுவாசத்தை பெருக செய்தணுமா? அங்க கேட்டாங்கல்ல, வர்த்திக்க பண்ணுன்னு சொன்ன காரியம் ஒன்று இருக்கு. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதை பத்தி நம்ம அடுத்ததாக நம்ம போகிறோம். இப்ப நம்ம அடுத்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. நம்ம நினைக்கிறோம் நான் ஹோலியா இருக்கணும், நான் ஃபாஸ்டிங், அதெல்லாம் இருக்குதுதான். ஆனா இங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம், if you want to make happy, if you want to please God, you got to have faith. You got to have faith. நீனே விசுவாசத்திலே இருந்தாதான், விசுவாசத்தின் நிமித்தமாக தான் நீங்க ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். ஆண்டவர் இந்த இங்கே வந்து உட்காருக்கு, எப்படி உட்காந்து வாங்க. ரைட், தேங்க்யூ ஜீசஸ். சரி, அப்போ அடுத்த காரியத்தை நம்ம கவனிச்சு விட்டோம். விசுவாசம் இல்லாம தேவனை. இப்ப அடுத்த கேள்வி, அப்படின்னா ஆண்டவரே எனக்கு விசுவாசம் எப்படி வருது இருக்குது அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த சீசர்கள்ட்ட. அப்ப அதை பார்க்கும்போது விசுவாசம் எப்படி வருகிறது என்றால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன என்றால், விசுவாசம் எங்கிருந்து வருவது? தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக வருகிறது. தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக வருது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை கவனிப்போமாக. ஆதலால் வாசிப்போம் எல்லாரும் செய்து, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படின்னா விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வருகிறது என்றால் அது தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக வருது. தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் நம்ம கண்களில் பார்க்கிறோம், காதிலே கேட்கும் போது அது உள்ளத்திலே இறங்குறது. உள்ளத்திலே இறங்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருந்து அந்த வசனத்தின் நிமித்தமாக அங்கே விசுவாசம் உறுதியாக ஆகுது. விசுவாசம் அங்கே பிறக்கிறது, அது வளருது. அப்போ விசுவாசம் என்ன செய்யும் என்றால் நம்மளை இன்னுமாக தேவனுடைய வசனத்திலே உறுதியாக இருக்க தேவனுடைய வசனம் தான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. So if you read the word, if you understand the word, நம்ம அதை தியானிக்கும் போது நமக்குள்ளே விசுவாசம் எழும்புகிறது. கவனத்திலே வைத்துக்கொள்ளும். So அடுத்த பாயிண்ட் வந்து reading of the word is very 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 important. ஷார்ட்கட் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஜெபம் பண்ற என் கூட்டத்திலையோ வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் போனா அதுவும் ஜெபம் தான். பட் இட்ஸ் இன்கம்ப்ளீட். அது எந்த மையமாக வச்சு ஜெபம் பண்ணுறோம், வசனத்தை படித்தோமா அப்படின்னு நம்ம
சிந்திக்க. அதனால நம்ம எப்போதும் என்ன சொல்லுவோம், வேதத்தை வாசிங்க, வேதத்தை. இன்னைக்கு நான் சொல்றேன், எதுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கணும்னா அப்பதான் நமக்கு விசுவாசம் வளரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வேதத்தை படிக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசம் வளரக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சரி, இப்ப திருப்பி இந்த கடுகு அளவு காரியத்தை கொஞ்சம் அதை நான் கிளாரிஃபை பண்றேன். அந்த கடுகு அளவு காரியம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே சொல்லலை, ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், இப்போ உனக்கு விசுவாசம் நிறைஞ்சு போச்சு, அப்படியே போ, அப்போ நீ போனோடனே எல்லாம் செய்யலாம் அப்படிலாம் சொல்லலை. அவர் ஒன்று சரி, அவர் சொன்னதுனா உனக்கு அந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் உனக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்றேன். சரி, கடுகுன்னு சொன்னா அந்த கடுகு விதை தானே சொல்லப்பட்டிருக்கிறது. விதையை நட்டு வச்சு அது வளரணும்ல, வளரணும். கடுகுன்னு சொன்னா ஒரு சின்ன விதை, அந்த விதையை நம்ம நட்டு வச்சோம்னா அது முளைக்கக்கூடியதாக இருக்கு, அது முளைக்கும். அப்போ உங்களுடைய விசுவாசம் கடுகு அளவுன்னு சொல்றாருல்ல, இந்த கடுகு அளவுன்னு சொல்லும் போது இந்த விதைக்கு சம்பந்தப்பட்டு சொல்றாரு. அப்ப இந்த கடுகு அளவுன்னு சொல்லும் போது அந்த சின்ன விசுவாசத்தை குறித்து சொல்லல, அந்த கடுகு விதையை நீ நட்டு வைக்கும் போது அது வளருது. உன்னுடைய விசுவாசம் வளரத்தக்கதாக இருக்கு. Your faith must grow. நீ ஆரம்பத்தில் எலிமெண்டரி லெவலில் இருக்க உன்னுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, சரி இதையும் நான் உங்கள்கிட்ட கிளியரா சொல்லிடுறேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் தாமே அவருடைய விசுவாசத்தை நமக்குள்ளே வைக்கிறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே நம்ம பார்க்கிறோம், கலாத்தியர் 5:22 அவர் நம்மளோடு இணையும் போது, நம்மளோடு சேரும் போது ஃபெய்த்னு சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை நம்மளுடைய உள்ளத்திலே வைக்கிறார். என்ன ஃபெய்த்னு நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அப்ப ஆண்டவர் தான் முதல்ல அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வைக்கிறார், நமக்குள்ளே வைத்து, இது அவருடைய விசுவாசம். இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய விசுவாசத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். So you are having the faith of God. மறுபடியும் சொல்றேன், நம்ம என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட சேர்ந்து இருக்கும்போது, இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறார், அவர் இந்த கனிகளை நமக்குள்ளே வைக்கிறார். அப்ப இந்த கனிகளில் ஒன்று விசுவாசம். That is faith. ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் என்னுடைய விசுவாசம். நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது இப்ப சொல்றேன், அது சிறிய அளவுல தான் இருக்குது. அதை நான் சிறிய அளவுன்னு சொல்றேன், கடுகு அளவு வச்சிருக்கிறேன். நீங்க அதை வர்த்திக்க பண்ணணும். முதல்ல பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது விதை வளர வேண்டும், பெருசாக வேண்டும், மரமாக வேண்டும், கனியாக வேண்டும், அப்படி நம்ம ஃபெய்த் வளர்ந்துக்கிட்டே போகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் என்னுடைய விசுவாசத்தை உங்ககிட்ட வச்சிருக்கிறேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஆண்டவர் சொன்னாரு, இது கடுகு அளவு தான் இருக்குது, இது கடுகு அளவு உங்ககிட்ட வச்சிருக்கிறேன். ஆனா அந்த கடுகு அளவு விசுவாசம் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா இது எலிமெண்டரி, பிரைமரி ஸ்கூல், அந்த விசுவாசம் அப்படியே இருக்கட்டும். ஆனா அது வளர்ந்து வரணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இங்க சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப நம்மளுடைய விசுவாசம் அப்படியாக வளர வேண்டும், வளர வேண்டும். அந்த எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் எப்படி நமக்கு வளரணும்? ஃபெய்த் தான் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வரும்போது நம்ம இன்னுமாக பெலனாக கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கிறோம். Faith is to believe in God, confident in the word of God. அதான் faith. ஓகே, அது சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசமானது நம்பக்கூடியவர்களின் நிச்சயம், காணப்படாதவர்களின் உறுதியுமாக இருக்கிறது. Faith is like that. இப்ப அந்த faith நமக்குள்ளே, அந்த விசுவாசம் நமக்கு வளரணும்னா முதல் காரியம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். நீ வாசிக்கும் போது உனக்குள்ளே தெரியும், உன் நம்பிக்கை பெறுகிறது. ஒருவேளை விசுவாசம் விசுவாசம்னு சொன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாம இருக்கும். அது என்னுடைய பெயர் வேற, நான் அடிக்கடி அதை சொன்னா நீங்க வேற ஏதாவது நினைச்சு. நம்பிக்கை, வார்த்தையின் மேல நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொல்றேன். அப்ப என்ன நடக்குது? தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது, முதல் தடவை கேட்கும் போது
அடுத்த தடவை திருப்பி இன்னொரு வசனத்தை இன்னுமா நாங்க இப்ப எப்படி நீங்க நம்ப ஆரம்பிக்க, அந்த வசனத்தை நீங்க பிடிச்சிக்கிறீங்க. அதுதான் நான் என்னுடைய உறுதி. தட் இஸ் மை ஹோப். அப்ப அது நடக்கும் கட்டாயம். அது நிச்சயமாக ஆண்டவருடைய காரியங்கள்ல நிச்சயமா நடக்கக்கூடியதா தான் இருக்கு. உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்துட்டாரு. அதை நிச்சயமாக நிறைவேறதற்கு நமக்கு அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஓகே, சரி. இது வரைக்கும் எல்லாரும் இங்கே தானே இருக்கிறீங்க, எங்கேயாவது போல நல்லவர். அப்போ நம்ம விசுவாசம் ஜெபம். வேதத்தில் இன்னொரு பகுதி இருக்கு, நம்மளுடைய நம்மளுடைய விசுவாசம் லெவல் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு வீக் ஃபேத்துங்கிறாரு. வீக் ஃபேத் அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஆரம்பமா இருக்கக்கூடிய ஃபேத் தான் வீக் ஃபேத். அதாவது நீங்க அதாவது நீங்க சரிவு விழுகும் போது வீக் ஃபேத்னு சொல்லப்பட்டது. அது ரோமர் 4:19 இருக்கு. கிரேட் ஃபேத்ங்கிறாரு. ஓ, திஸ் மேன் இஸ் a great faithங்கிறாரு. ஸ்ட்ராங் ஃபேத்ங்கிறாரு. கிரேட் ஃபேத் வந்து மத்தேயு 8ல இருக்குது. 8:10 வரைக்கும். அண்ட் ஸ்ட்ராங் ஃபேத்ங்கிறாரு. அப்ப ஃபேத் லெவல் வளர்ந்துட்டு, அந்த விதை வளர்ந்து நல்ல ஒரு மரமா இருக்குது. ஸ்ட்ராங் ஃபேத், ஸ்ட்ராங் ஃபேத். அப்போ நீங்க செய்யறதெல்லாம் உடனே நடந்து கொண்டு இருக்கும். நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும். ஸ்ட்ராங் ஃபேத். ஏன்னா அந்த ஸ்ட்ராங் ஃபேத் சொல்லும் போது அங்க அற்புதங்கள் நடந்திருந்தது. ஸ்ட்ராங் ஃபேத் சொல்லும், இந்த கிரேட் ஃபேத்னு சொல்லும் போது அவர் அங்க கூட போகல, இங்க இருந்து ஜெபம் பண்ணாரு, அங்க நடந்தது. அதை அவன் அந்த யாரு அந்த 100க்கு அதிபதி சொல்றான், நீங்க வர வேணாம் ஆண்டவரே, நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க. அவன் சொல்றான். அப்ப அந்த கிரேட் ஃபேத்தை பத்தி பேசுறாரு. அவர் இன்னொரு இடத்துல லிட்டில் ஃபேத்ங்கிறார். வெரி லிட்டில் ஃபேத்ங்கிறார். லிட்டில் ஃபேத் அது வந்து மத்தேயு 8வது அதிகாரம் 26வது இருக்குது. அப்ப நம்மளுடைய விசுவாசம் நம்பிக்கை வந்து வளரணும். சின்ன விசுவாசம், வீக் விசுவாசம், சிறிய விசுவாசம், இப்ப பெரிய விசுவாசம், கிரேட், ஸ்ட்ராங், அப்படியாக நம்ம வளர வேண்டும். இதுக்கு ஒரே வழி வளர்ச்சி, அது விசுவாசம் நமக்குள்ளே வளரணும்னா தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் நீ தியானிக்கும் போது வலது பக்கமும் இடது பக்கமும் நீ பார்க்காதபடி அதை தியானித்து அதை கை கொள்ளு. நீ அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்சஸ் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டு. தேவனுடைய வசனம் இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நமக்கு ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்மளுடைய மேனுவல். இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இதுல உள்ளதை நம்ம செய்யும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்ம வளருவோம். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை கேட்கும்போது கொஞ்சம் வளரும். வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்படியாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான காரியங்கள் நாம ஈடுபடணும். சரி, இப்போ முதல்ல சொன்னேன் அந்த தகப்பன் அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். அந்த கட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. சுகம் கொடுக்கறதுக்கு முன்பாக தகப்பனோடு பேசுகிறாரு. இப்போ நான் என்னென்ன சொல்லிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்றேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. We must please God for He to do things in us. அப்புறம் அதுக்கு முன்பாக நான் சொன்ன அந்த தகப்பன் கொண்டு வந்தாரு, சீஷர்களால் செய்ய முடியல, ஏன்னு போய் கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பதில் சொல்லிக்கிட்டு இப்போ இந்த கட்டத்தில் வரும்போது மறுபடியும் நான் அங்கே திசை திருப்பி சொல்றேன். அப்பொழுது அந்த தகப்பன் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்துவிடம் அப்படின்னு பார்த்து மறுபடியும் மத்தேயு 9வது அதிகாரத்துக்கு நம்ம பார்க்கிறோம். 23வது வசனத்துல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனம். மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாருங்களா வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடாமலும் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு அந்த தகப்பன், நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறாரு. அப்ப நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கிறதுக்கு வேதத்தை படிக்கணும், மறுபடி படிக்கணும், நிறைய படிக்கணும், நல்லா வளரணும். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறாரு. இல்லாட்டினா ஆண்டவர் சீஷருக்கு சொன்ன மாதிரி you pray all day long you pray, you have no faith, nothing happen. அடுத்தாப்புல மார்க் 24 9:24 பார்க்கும்போது, உடனே
பிள்ளையான் தகப்பன் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இப்ப சொல்றாரு அந்த தகப்பன், ஆமா ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, உங்க வசனத்தின்படி நானே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான், நம்புறேன்னு சொல்றான். அடுத்தாப்புல என் விசுவாசம், என் அவிசுவாசம் நீங்கும்படி. ஒரு இதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அந்த சத்தம் இந்த சத்தம் பண்ற காரணம் அந்த விசுவாசம் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் புள்ள ஆடுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இப்படியா தான் இருக்கிறேன். என் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லாம யாருமே இல்லை. ஏன்னா உன் உள்ளத்துல ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த விசுவாசம் வளரல, வீக்கா தான் இருக்குது. அப்ப உன்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறதுனா எல்லா இடத்துலயும் இருக்கு. யார் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அப்படி இருக்கு, தடுமாறிக்கிட்டு இருக்கும். அதான் இந்த தகப்பன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என்னுடைய இந்த அவிசுவாசம், இந்த அவநம்பிக்கை என்ன எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. மை ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா சிந்தித்து நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது எந்த சத்தத்தை கேட்கிறோம், இதை நான் அடிக்கடி பல பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது எந்தெந்த சத்தத்தை தரமா கேட்போம், பலவிதமான சத்தங்கள் கேட்போம். நம்ம சத்தம் போடுறோம், ஆண்டவரோட பேசுறோம்ல, ஆனா பலவிதமான சத்தங்கள் நம்மளை என்ன செய்யுது, தாக்குகிறது. அந்த சத்தம் பெருசாகுது, நம்மளுடைய சத்தம் மங்கிக்கிட்டு போகுது. அதோட இயேசுவின் நாமத்தில் முடிச்சிடணும். எந்த சத்தம் ஜெயிச்சது? எந்த சத்தம் ஜெயிச்சது? அந்த சத்தம்லாம் பிசாசுகிட்ட இருந்து வருது, அல்லது உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய சத்தங்கள் வருது. அதான் நான் 2-3 வாட்டி தான் சொன்னேன். அந்த ஆதி சபையில சீஷர்கள்லாம் கூடி அந்த சபை எப்படி கூட்டிச்சாங்க, அவர்கள் ஒன்று கூடி பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேர்ந்த சத்தம், அந்த மிரட்டல், அந்த சபையில அந்த வெளியில் நடந்த காரியங்களை இன்னும் அவங்க எண்ணத்திலே தான் ஓடிட்டு இருக்கு. அதனால அவங்க இன்னும் ஜோரா சத்தமா ஜெபம் பண்றாங்க. காரணம் இந்த சத்தத்தை அகற்றுறதுக்கு. வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ரூம் இருந்தால் கொஞ்சம் சத்தம் பிடிக்கும், அந்த சத்தத்தை வெளியாகும். இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபம் இன்னும் கூடையா இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணணும். நிறைய முறைகள் இருக்கு தெரியுமா? ஓகே, யூ ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரேன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம், அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், நம்மளும் இந்த அவிசுவாசத்தினால ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி அவிசுவாசம் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பாக்கியவான், நீங்கள் ஹை லெவலுக்கு போயிட்டீங்க, கிரேட் ஃபேத் ஆகிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் நான் எங்கேயோ நிற்கிறேன், அங்கெல்லாம் போகிறேன். நம்மெல்லாம் ஒத்துக்கலாம். ஸோ இன்னும் வளர வேண்டும். நம்ம சொல்கிறவங்கள விசுவாசத்திலே வளருன்னு சொல்றோம். அந்த விசுவாசத்தில் வளரலாம். ஒன்லி த வேர்ட், அதுதான் அப்படியாக இருக்கு.